ஹலோ, ஹாய், குட் ஈவினிங். எல்லாருக்கும் வணக்கம். ஆஹ், என் பேர் இந்து. நிறைய பேர்த்துக்கு என்ன தெரியும், நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் யாரெல்லாம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களுக்கு என்னோடய இன்ட்ரொடக்ஷன். நான் வந்து ஐம் born and brought up in Ooty, now settled down in Mumbai. I'm with my son and my daughter-in-law, no, daughter, Nilina. So, எல்லோரும் யூடியூப் வீடியோ பண்ணுறாங்க, நிறையா அது இதெல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு அதை பார்த்து பார்த்து நம்ம எப்போ பண்ண போகிறோம், எனக்கு ரொம்ப ஆசை. ஐ ஹாவ் டு டூ சம்திங் லைக் திஸ். நானும் பண்ணணும். அப்போது பையனோட வெட்டிங் எல்லாம் நடந்தது. இது வரைக்கும் நான் யூடியூப்பில் ஒரே ஒரு ஃபோட்டோ கூட நான் போடல. பிகாஸ் எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோவும் ஒரு கதை அதை சொல்லி நான் அதை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லோரும் மாதிரியும் இல்லை கொஞ்சம் பேர் மாதிரி நினச்சதை என்னால் பண்ண முடியல. ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் போர் அடிச்சது. ஆஃபீஸ்லேருந்து இப்போ தான் வந்தேன். சரி, வை நாட் ஒரு சின்னதாக நம்ம ஏதாவது ஒன்று பேசி ஒரு அப்டேட் பண்ணலாமே, எல்லாருக்கும் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு நினச்சிட்டு பண்ணேன். ஒரு இதுங்க, அதாவது என்னோடய அம்மா வந்து இப்போது ஜூலை 5th இறந்துட்டாங்க. என் பையனோட கல்யாணம் வந்து May 5th. ஸோ ஜூலை 5th அம்மா இறந்துட்டாங்க. ஸோ யூ நோ சம்திங், ஐ டுக் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படி சொல்கிறாங்க. பை ஜூலை ஆகஸ்ட் நான் மும்பைக்கு ஐ ஷிஃப்டட் டு மும்பை immediately after my அம்மாஸ் டெத். பிகாஸ் ஐ வாஸ் லிவிங் வித் ஹர். அவங்களும் நானும் மட்டும்தான் இருந்தோம். பையனுக்கு கல்யாணம் மும்பை வந்துட்டா. ஸோ ஐ wanted to settle down with my son because I miss my mom really very badly. பிகாஸ் அது அப்புறமே அந்த கதையெல்லாம் நான் அப்புறமே சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ நான் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு ஆகஸ்ட் 15th அதுக்கு மேலே என்னமோ தெரில, ஒன் ஃபைன் டைம் ஜஸ்ட் கெட்டிங் இன் டு தி ஆஃபீஸ், அப்படியே டோரை தள்ளுறேன். எனக்கு வந்து ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்கார். பட் அவரோட ஃபேஸ் என்னன்னு தெரில. ஃபேஸ் வந்து இந்த பேய் படங்க மாதிரி ஒரு ஒரு ரவுண்டாக ஒரு இப்படி ஒரு ஷேக்கான ஒரு ஃபேஸ் அந்த மாதிரி அப்படி இருந்தது. அப்போது என்னடா இது நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி தெரியுது இது. ஓகே, நம்மளுக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு போல இருக்குது. கொஞ்சம் இல்லைங்க, வயசாயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு நான் என்ன நினச்சேன், நான் உட்காந்து பேசுகிறேன், ரொம்ப நாள் நடக்க முடியல. ஸோ ஓகே, மேபி இந்த கேட்ராக்ட் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்கு போல இருக்குது எனக்கு. அதனால் மேபி ஐ ஷுட் அண்டர்கோ அ சர்ஜரி. அப்போ சரியாயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஒரு 4-5 days கழிச்சு ஐ வென்ட் டு கோயம்புத்தூர். ஐ ஹேட் அ பர்பஸ். அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணால் எல்லா லென்ஸும் வைக்கிறாங்க. எனக்கு வந்து டோட்டலி லெஃப்ட் ஐஸில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, பிளர்டாக இருக்குது. லாஸ்ட் லென்ஸ் வரைக்கும் வச்சுட்டாங்க. சுத்தமாக என்னால் ஒன்றுமே படிக்கவே முடியல. இந்த ரைட் ஐஸ் வந்து அது வரைக்கும் நான் கண்ணாடி போடல, ஒன்றும் இல்லை. எனக்கு ரொம்ப நல்ல பவர் எல்லாமே இருந்தது. Then they said, I'm so sorry, you had a viral infection, so bacterial infection. You have to go meet the neurologist immediately அப்படின்னாங்க. நியூரோலஜிஸ்ட் ஃபஸ்ட் பார்க்கணும் அப்படின்னாங்க. அவங்கள பார்த்தா அவங்க வந்து நியூரோலஜிஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்தாங்க, கோ மீட் டாக்டர் கந்தப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து என்ன பண்ணார், ஹெட் ஸ்கேன் எடுக்கணும், ஐஸ் டு பிரெயின் ஸ்கேன் எல்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. So I did everything. Finally I got to understand that in the steroid tablets எடுக்கலாட்டி எனக்கு வந்து ஐசைட் கம்ப்ளீட்டாக போயிடும், லெஃப்ட் ஐஸு. அதனால் we have no other option. We have to give you steroids. You have to take injection for 10 days, morning and evening. ஸோ ஐ டுக் ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் மார்னிங் ஈவினிங். அதுக்கப்புறம் இடையில என்ன ஆயிடுச்சு, பிபி சுகர். ஸ்டெராய்டு எடுத்தால் அதோட சைடு எஃபெக்ட்ஸில் எனக்கு முதல் பிபி சுகர் இருக்கல, இப்போது பிபி சுகர் அந்த ஸ்டெராய்ட்ஸோட எஃபெக்ட்ஸ்னால ஐ ஸ்டார்டட் டெவலப்பிங் பிபி அண்ட் சுகர். ஸோ ஐ ஹேட் டு டேக் ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன், பிபி டேப்லெட், சுகர் டேப்லெட் எல்லாமே. ஸோ அது ஒரு 1 month எடுத்தேன்.
எடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எடுக்கிற சமயத்தில் பாடியெல்லாம் பலூன் மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ராமா அந்த மாதிரி இருந்தது. நான் உங்களுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆஃப்டர் 50 தேர் நிறைய சேஞ்சஸ் இந்த பாடி. நம்ம நினைப்போம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம், நம்மளுக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டு. பட் யூ ஹாவ் டு கீப் கான்ஸ்டன்ட்லி செக்கிங் இஃப் தேர் இஸ் எனி ப்ராப்ளம் வித்தின் யூ. அதுவும் இல்லாமல் ஒரு பிபி டேப்லெட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட வாழ்க்கை வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல், கண்டிப்பாக ரொம்ப ரேராக தான் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்க்கை இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. அப்படி இல்லைன்னா சின்ன பிரச்சனை கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி மேனிப்புலேட் பண்ணியோ இல்லை ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணியோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு பிபி டேப்லெட் எடுத்தால் என்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஸோ ட்ரை தட், ப்ளீஸ் டேக் யோர் பிபி டேப்லெட், அட்லீஸ்ட் ஒரு மினிமல் டேப்லெட் தட் வில் நாட் லீட் யூ. பிகாஸ் ஃபைனல் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு டாக்டர் எதனால் அந்த பிரச்சனைனா, you should have taken a BP tablet. If at all you had taken, you wouldn't have faced this much of problem அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து பெட்டர் ஒரு டேப்லெட் எடுக்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. இவ்வளோ பெரிய கான்சிக்வன்சஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இட்ஸ் பெட்டர் டு டேக் அ டேப்லெட். ஓகே, பை பாய், see you.